இதுதான் எங்களுடைய official website invatal.com அப்படின்றது என்னோட இன்னோவேட்டிவ் டிஜிட்டல் கம்பெனியுடைய official website இது. இந்த வெப்சைட்டை admin panel-க்கு இப்போ நான் login ஆக போகிறேன். வெப்சைட்டுடைய அட்ரஸை அடிச்சிட்டு அதுக்கு பின்னால் WP login அப்படின்ற டைப் பண்ணாலே உங்களோட admin panel-க்கு போய் தெரியும். WP-login அல்லது WP-admin அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களோட வெப்சைட்டுடைய login பேஜுக்கு என்ட்ரன்ஸ் ஆகிடும். இந்த பேஜில் உங்களோட இமெயிலையும் யூசர் நேமையும் கொடுத்து பாஸ்வேர்டையும் கொடுத்தேன்டா login கொடுத்து உள்ளே போய் தெரியும். அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். இந்த இடத்துல நான் என் இமெயில் பாஸ்வேர்டை கொடுக்குறேன். ரிமெம்பர் மீ login கொடுத்தேன்டா வெப்சைட்டுடைய டேஷ்போர்ட் தான் ஒன்றாவது ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல வெப்சைட்டுடைய டேஷ்போர்ட் அப்படின்னு காட்டுற இந்த ஏரியா தான் வெப்சைட்டுடைய ஓவரால் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லா விஷயத்தையும் ஷோ பண்ணக்கூடிய ஒரு இடம். இந்த டேஷ்போர்டை எங்களுக்கு வேண்டிய மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொள்ளையிலும், எப்படியெல்லாம் தேவையோ அப்படியெல்லாம் செஞ்சு கொள்ளையிலும். முக்கியமாக எல்லா நோட்டிஃபிகேஷனுமே இங்கே தான் ஷோ ஆகும். எல்லா ப்ளகின்ஸ் என்னென்னலாம் போகிற பார்க்கலாம். ஒவ்வொரு அப்டேட் அல்லது இன்ஃபர்மேஷன் எல்லாமே மொத்தமாக ஷோ பண்ணக்கூடிய ஒரு இடம் தான் WordPress-உடைய இந்த admin panel உள்ளுக்கு login ஆகினோடனே ஒன்றாவது வரக்கூடிய டேஷ்போர்ட் அப்படின்ற இந்த இடம். இப்போ இங்கே வந்து எனக்கு நோட்டிஃபிகேஷன் ஒன்று வந்து இது ப்ளகினுக்கு ரிவ்யூ பண்ண சொல்லி நோட்டிஃபிகேஷன் அனுப்பிடுறான். இங்கே ஆல்ரெடி டிட்னு கொடுக்குறேன். ஓகே, அதுக்கு பிறகு இந்த இடத்துல நிறைய ஸ்டெட்டிக்கு அது இதெல்லாம் ஒவ்வொரு ப்ளகின்ஸுடைய ஆப்ஷன்ஸும் இங்கே ஷோ ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இந்த இடம் எனக்கு ஃபுல் க்ளீன் ஆகிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீன் ஆப்ஷனுக்கு போய்த்து என்னென்னலாம் ஷோ ஆகுது அதெல்லாம் டிக் ஆகியும் அதெல்லாம் அன்டிக் பண்ணினாண்டா அந்த ஐட்டம் எல்லாம் அந்த பிளாக் எல்லாம் ரிமூவ் ஆகி எங்களுக்கு தேவையான க்ளீனான இன்டர்ஃபேஸ் மட்டும் வந்து நிற்கும். ஓகே, அவ்வளோதான், எல்லாம் க்ளீன் ஆகி இப்போ ஒரு எம்டி டேஷ்போர்டு இது. அடுத்தது டேஷ்போர்டோடைய கீழே இந்த ஹோம் செக்ஷனை தான் நாங்கள் ஈரோம். இப்போ ரெண்டாவது இது அப்டேட்ஸ்ன்னு சொல்லி இங்கே வந்து ப்ளகின்ஸ் அண்ட் தீம்ஸுடைய அவ்வளோ அப்டேட்டும் இங்கே தான் ஷோ ஆகும். அது இல்லாமல் WordPress-உடைய மொத்த பிளாட்ஃபார்முமே அப்டேட் ஆகினாலும் இங்கே தான் ஷோ ஆகும். எங்களுக்கு விரும்பினா அப்டேட் பண்ணி கொள்ளையிலும், அப்படி இல்லாட்டி பழைய வேர்ஷனை யூஸ் பண்ணிடும். ஆனால் டைமுக்கு டைம் அப்டேட் பண்ணி கொண்டா தான் என்னோட வெப்சைட்டுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமைக்கும். ஒவ்வொரு அப்டேட்டுக்கு பின்னாலையும் எத்தனையோ பக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி அடுத்த வேர்ஷன் இன்னும் குவாலிட்டியாக கொடுக்க தான் பார்ப்பாங்க. அதனால் அடிக்கடி அப்டேட் பண்ணி வர உடனே அப்டேட் பண்ணி கொள்வது மிச்சம் நலம் வெப்சைட்டுடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு. ஆனால் சில நேரம் இந்த அப்டேட்ஸால் வேறு பிரச்சனைகளும் வரலாம், அதையும் மைண்டில் வச்சுக்கொள்ளணும். இந்த இடத்துல எனக்கு தேவையான செலக்ட் ஆல் அப்டேட் ப்ளகின் கொடுத்தேன், அவ்வளோமே அப்டேட் ஆகும். ஆனால் எனக்கு இப்போதைக்கு இதெல்லாம் தேவையில்லை. தீம்ஸுடைய அப்டேட் வந்தாலும் இதே இடத்துல ஷோ ஆகும். இவ்வளோ தான் இந்த டேஷ்போர்டு கீழே ஹோம் அண்ட் அப்டேட்ஸுடைய செக்ஷன்.